Hey all, welcome back to my channel. எல்லோருக்கும் வணக்கம். சண்டே மார்னிங் ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி சண்டேக்கு. வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா மாதிரி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சிம்பிளான ட்ரெடிஷ்னலான ரெசிபி எங்கள் பாட்டி பண்ண மாதிரி. ஸோ உங்களோட அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சோம்பும் கடுகும் மட்டும்தான் தாளிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் உங்கள் குவான்டிட்டி ஆஃப் வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிறீங்களோ அரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும். அது கிட்டத்தட்ட அதே குவான்டிட்டி வெங்காயம் அரிஞ்சதுக்கப்புறம் பார்க்க அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தக்காளியில் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதோட மெயின் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அந்த ஆனியன், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், அதோட ஃப்ளேவர்லாம் தான் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெருசாக கரம் மசாலாலாம் தாளிப்பில் பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுவே நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சிக்கனுக்கு. போட்டு கருவேப்பிலையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணி சிக்கனும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப குயிக்கான ஒரு சிக்கன் ரெசிபி தான் இது. எதுவும் அரைக்கிறது கொள்றதெல்லாம் எந்த விஷயமும் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் மசாலா தான் இதில் ஆட் பண்ணுவேன். தனியாத்தூள் மட்டும் கொஞ்சம் கூட 2 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள், அப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ரோஸ்டட் ஜீரா பவுடர் தான், வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகு 1 டீஸ்பூன். ஸோ நான் அதனால தான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பேன். நான் கொஞ்சம் மிளகு ஜாஸ்தி தான் சேர்த்து பண்ண போகிறதால மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டிருந்தேன். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லை எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக வேணும், மிளகாய்த்தூளோ இல்லை மிளகா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நல்லெண்ணெயில் தாளித்தோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய தன்மை நல்லெண்ணெய்க்கு உண்டு. நல்லெண்ணெய், நெய் அதிலெல்லாம் நம்ம தாளிப்பு கொடுக்கும் போதோ இல்லை சேர்க்கும் போதோ காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தையும் ஏற்றி போட்டுக்கணும். ஸோ தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேண்டாம் சிக்கனை பொறுத்தவரையும். இத்தனைக்கும் நான் இரும்பு கடாயில் தான் பண்ணுறேன். இரும்பு கடாய் மாதிரி நீங்கள் எதுலையாவது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் நான்ஸ்டிக் பேனை விட. மூடி போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே தண்ணி விட்டு சிக்கன் வெந்துடும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துருச்சான்னு நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. சிக்கன் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி இருந்தால் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திறந்தே வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கன் நான் மூடி வச்சு வேக வச்சுட்டேன். அது சிம்லேயே வச்சுருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே சிக்கன் வெந்துடும். ஆனால் தண்ணி சுண்டிருக்காது, தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் திறந்து வச்சிடணும், மூட வேண்டாம். அதுக்கப்புறமும் நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. சுக்கா பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அதுக்குள்ளேயுமே நான் அந்த பக்கம் எல்லா சமையலுமே முடிச்சிட்டேன். லைக் சாம்பார், ரசம், ரைஸ் எல்லாமே வச்சுட்டேன். கடைசியாக சுக்கா பதத்துக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் தான் ஒரு கரம் மசாலா போட்டு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா, இன்ஃபேக்ட் கரம் மசாலா ஆப்ஷனல் தான், வேண்டாம் இந்த சோம்போட ஃப்ளேவரே போதும். நல்லெண்ணெய், நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கூட குக் ஆனதுக்கப்புறம் வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் மேலே கருவேப்பிலையை போட்டு நல்லா பரட்டி விடுவேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ ரொம்ப டேஸ்டியான இன்றைக்கி காம்போ. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான், சண்டே லஞ்ச். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ இது. வெண்டைக்காய் சாம்பார், ரசம், சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறம் ரைஸ். இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.